ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்லெஸ் காட்டன் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி பாவ் பன்ஸ் நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்றதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு 1/2 கப்பு மில்கை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் வந்து வார்மாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. கூடவே இதில் 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஈஸ்ட்டையும் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகரோட ஸ்வீட்னஸில் தான் இந்த ஈஸ்ட் வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய மைதா மாவை நம்ம இப்போது சலிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 125 கிராம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அகெயின் ஒரு 125 கிராம் ஆட் பண்ணி நல்லா வந்து சீவ் பண்ணியாச்சு. இப்போது இது கூடவே பார்த்தோம்னா நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணணும். 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து அந்த மில்கி டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் மில்க் பவுடர் வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டு தரும். அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு உருக்குன வெண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரொம்ப ஹாட்டாகவும் ரொம்ப கோல்டாகவும் எந்த பொருளுமே இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 1/2 கப் மில்கை வந்து, அதாவது வார்மான மில்கை வந்து இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டி தான் இருக்கும். நான் வந்து 1/2 கப் மில்க்கு ஃபுல்லாகவே ஆட் பண்ணலை. 1/2 கப்லேயே பாதி கப் அளவுக்கு தான் நான் மில்க் ஆட் பண்ணேன். இப்போது இதை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க ஒர்க் ஏரியாவில். ரொம்ப அதிகமாகலாம் மைதாவை டஸ்ட் பண்ணிக்காதீங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம கைவிடாமல் நல்லா நீட் பண்ணாதான் நம்மளோட பாவ் பன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். அதோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம நல்லா நீட் பண்ணணும். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மாவு கையில் வந்து நம்மளுக்கு ஒட்டிட்டு தான் வரும். ஆனால் நீங்கள் நல்லா நீட் பண்ண அந்த எலாஸ்டிசிட்டி நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து சூப்பரான டெக்ஸ்சரில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள், அந்த ஒட்டுறதெல்லாம் வந்து நல்லா கம்மியாயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக சூப்பராக நீட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ரெஸ்ட் பண்ணி டபுள் பண்ண வேண்டியதான். அதுக்கு இதை நல்லா இந்த ஃப்ளோரை வந்து நல்லா டக்கின் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஏதாவது ஒரு வார்மான பிளேஸில் நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது சீக்கிரமாக டபுள் தி சைஸ் ஆகிடும். இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாவு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, அப்படியே டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை மறுபடியும் நல்லா நீட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஓகே, இப்போ நல்லா நீட் பண்ணியாச்சு. இதை நம்ம மறுபடியும் வந்து ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு இதை நம்ம வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற 250 கிராம் அளவுக்கு இருக்கிற மைதாவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் சைஸில் 6 பன்ஸ் கிடச்சிது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு கரெக்டாக, இல்லைனா உங்ககிட்ட வந்து மெஷரிங் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா அதில் அளவு பார்த்து நீங்கள் அளந்துக்கலாம். இந்த பாவ் பன்னோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்திங்கன்னா எக்லெஸ் பாவ் பன். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து 6ஆக டிவைட் பண்ணியாச்சு பார்த்திங்களா. இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம டக்கின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி டக்கின் பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அகெயின் இதெல்லாம் வந்து ரைஸ் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா ரைஸ் ஆகிடும்.
ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஏற்கனவே வந்து டின்னை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து அதுலேயே வந்து எடுத்து வச்சிடலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இடம் இருக்கிற மாதிரி, நிறைய இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது மறுபடியும் ரைஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மில்க் வாஷ் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்கில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு அதை வந்து மேலெல்லாம் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இது நல்லா அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணும்போது மேலே நல்லா செவன்னு கலராக வந்து இந்த மாதிரி பேக் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான பாவ் பன்ஸ் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.